ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் மிகவும் தளர்வாக அன்னை முன் அமர்ந்து இன்றைய காலை நேர இந்த கூட்டு தியானத்தில் நமது தேடுதலின் காரணமாக அன்னை முன் அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய தியானத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் தியானத்தின் ஆழத்தை உணர்ந்து கொள்வதற்கும் அதன் ஆனந்தத்தை முழுமையாக உணர்ந்து அனுபவிப்பதற்கும் நாம் எண்ணங்களற்ற நிலையில் எவ்வாறு ஒவ்வொரு நாளும் மேம்படுகிறோம் என்பதையும் அன்னை அவர்களே நமக்கு உணர்த்தி இருக்கிறார். நாம் நம்மிடம் இருக்கின்ற அனைத்து மனித குணங்களையும் அன்னையின் பொற்கமல திருப்பாதங்களில் முழுமையாக சமர்ப்பித்துவிட்டு தெய்வத்தோடு இணைந்த அந்த நிலைப்பாடு நமக்கு கிடைப்பதற்கும் நமது செயல்களில் அனைத்திலும் அன்னையின் வழிகாட்டுதலையும் அன்னையையும் உணர்ந்து செயல்படுவதற்கு நம்மை அன்னை அவர்களே அந்த நிலைப்பாட்டை நமக்கு தர வேண்டும் என்று வேண்டி நமஸ்கரித்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை நம்முடைய சகசிரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். तीन महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி தத்துவத்தின் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களின் மூலாதார சக்கரம் தூய்மையடையட்டும். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்திலும் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிரந்தரமாக நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தில் தங்களின் அன்பு முழுமையும் நிறைந்திருக்கும் பொழுது நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்போம் அம்மா. அந்த நிலையை எங்களுள் முழுமையாக நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஸ்ரீ கணேச மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
கவனத்தை நாம் அப்படியே வைத்திருந்து ஸ்ரீ கணேஷ அதர்வசிஷம் கூறலாம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं भज्मि सत्यं वच्मि अव त्वं माम् अव वक्तारम् अव श्रोतारम् अवदातारम् अवदातारम् अवानुचानुमवशिष्यम् अवपश्चादात् अवपुरस्तात् अवोदरादात् अवदक्षिणादात् अवचोर्वादात् अवादरादात् सर्वतो मां पाहि पाहि समं दात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दात् विधियोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वतो जायते सर्वं जगदिदं त्वष्टिस्रस्रति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रतीति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाग्भदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यास्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मपूर्भुवस्वरूं गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वार परदरः अतीन्दुलसितं तारेण रुद्धम् एतत्त्वमनुस्वरूपं कहारक पूर्वरूपम् आहारो मध्यमरूपम् अनुस्वारक शान्तिरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणहर्षिः निश्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं सवरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुभूषितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं ससृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो वराधपतये नमो गणपतये नमः ब्रह्मदपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुदाय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः।
மெதுவாக நமது கவனத்தை நமது இடநாடிக்கு கொண்டு வரலாம். இடது கை அன்னையை நோக்கியும் வலது கை பூமி மார்க்கமாகவே இருக்கட்டும். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் தேவையற்ற கடந்த காலத்தின் சிந்தனைகளும் குற்ற உணர்வும் பயமும் மமகாரமும் தூய்மையற்ற கவனமும் தூய்மையற்ற விருப்பமும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வரலாம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றி விடுங்கள் அம்மா. தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான எதிர்காலத்தின் சிந்தனைகளும் உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சம நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து ஆசீர்வதியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வரலாம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் அகற்றிவிட்டு நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் எப்பொழுதும் இருப்பதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத்
ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய குண்டலினி தாய் இருக்குமிடமான மூலாதாரிற்கு கொண்டு வரலாம். மந்திரம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை நமது குண்டலினி தாய் இருக்கும் இடத்திலேயே வைத்திருக்கலாம். அன்னை அவர்கள் நம்முடைய குண்டலினி தாய் பற்றி கூறிய கூற்றுகளை நாம் இப்பொழுது அமைதியாக கேட்போம். All the heavy things all go down. But the Kundalini rises higher and higher and higher because it is like fire. Fire never burns downward. It always burns upward. She looks also like fire. And she has the capacity of fire within her. The fire has a capacity to purify and to burn off whatever can be burnt off. It purifies the things which it cannot burn and burns off the things which are inflammable, which can be burnt off. So the quality of fire that exists in the Kundalini burns off whatever is useless. Like in our house, we find all the useless things. Then we take them in the garden and burn them. Finished. Once for all, they are finished. So when the Kundalini rises, she also burns off all useless things. All your useless desires, your useless ideas of action, all sorts of useless accumulation of feelings and egos and every sort of a nonsensical thing that is in between. Everything is burnt on fire because they can be burnt. They are not eternal by nature. They are not eternal by nature. They are temporarily there. All that is temporary, she burns up. And that's how she enlightens the spirit. Because spirit cannot be burned by anything. But this burning is so beautiful that it burns off all that is bad, stagnating, all that is polluting, all that is a disease, and cools down the system. It is very interesting to see how this power of fire becomes a cool breeze. So Kundalini within us expedites the living process within us of our evolution. So the power of Kundalini is to purify. She purifies us like fire. She doesn't purify us like water. Surprising. She doesn't purify us like water. Now water, what does the water do? Water never burns off anything.
but it dissolves certain things. It can take in something within itself. See, it can contain some of the dirt within itself. Supposing you put a color in the water, it assumes the color. But Kundalini does not assume the color. She burns her. You follow my point? So if you have anything wrong within you, she'll burn it off. But she'll not absorb, she's pure. She cannot absorb those things into her that will pollute her. She cannot be polluted. This quality of fire, say for example, if you put fire, gold in fire, silver in fire, you can purify it. The pure form comes. That's how you know. But if you put gold and fire in water, nothing will happen. At the most, you can wash them from outside. But in and out, you cannot do it. So outwardly, you can do with other things. But with Kundalini, you do in and out. The face also looks beautiful, as if some glazing has taken place on the face. A new, bright face. It's not sallow, neither it is horribly burning, nor is it pale and ugly looking, but it becomes radiant, radiance. That's what Kundalini gives you. கவனத்தை தொடர்ந்து நம்முடைய மூலாதாரிலே வைத்திருப்போம். நாம் மிகவும் நம்பிக்கையுடனும் மனப்பூர்வமாக ஆசைப்பட வேண்டும். நமக்குள் இருக்கும் அனைத்து தேவையற்ற தூய்மையற்ற விருப்பங்களையும் தூய்மையற்ற கவனத்தையும் நம்மிடமிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று நாம் முழுமையாக மனப்பூர்வமாக ஆசைப்பட வேண்டும். நமது குண்டலினி தாய் நம்மை தூய்மைப்படுத்துவார். தாயே ஆதிசக்திமா, எங்களின் மூலாதார சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्रीं ब्रह्मदेवा सरस्वती साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवै नमो நமக. நமது கவனத்தை நமது சுவாதிஷ்டான சக்கரத்திலேயே வைத்திருந்து அன்னை அவர்கள் சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி பேசிய சொற்பொழிவிலிருந்து சுருக்கம் மட்டுமே நாம் இப்பொழுது கேட்டு நமது சுவாதிஷ்டான சக்கரத்தின் செயல்பாடுகளை நன்கு உணரலாம்.
Then the second center that we have is very important, which is called as the Swadhisthana. This center looks after physical and our mental activities. Perhaps the doctors don't know that it has a very important work to do, is that it has to nourish the brain with new cells, because all the time the brain is using these cells for its activity. So the energy has to go from this center up there, you can see, and then it nourishes the center. It nourishes the brain through its activity. Now, when we are very futuristic or we are using too much of a brain, I should say, too much of a brain activity we have, we are futuristic, we are planning too much, thinking too much, all the time, thoughts and thoughts and thoughts. That time we are using the energy of this center. But this center has another very important thing to be done, that it goes round, as you see, it moves all round here. It's shown here directly, but it's connected to the center. And it moves round and round and round and gives energy to this area where we have our liver, our pancreas, our spleen, kidney, and parts of intestines. Now, if we start exhausting ourselves with too much thinking, then the main work of the center suffers, and that's how we develop all these diseases of all these organs. Like, for example, with liver, you develop a liver problem. Liver problem means that liver has a function to emit heat from your body, which is poison, into the bloodstream. But when liver gets upset, we should say, the heat is retained in the liver. It passes upward and downward. When it passes upward, it affects a center there, as you can see, which we call as the right heart, and people develop what we call the disease as asthma. And when it passes downwards, it reaches the kidneys and coagulates, and you get kidney troubles, for which we have to go on dialysis and ultimately to die. So this heat is created because our liver is out of gear. At the same time, this heat can also pass if a person, say, at a very young age drinks and puts in too much of physical efforts and is all the time busy thinking. He might get a very fatal heart attack, because this heat can go towards his heart and just collapse it. Also, those people work very hard like that can get a very massive heart attack. But the people who have other problems on the left-hand side are different. They are the people who have lethargic organs. These organs do not work. And when they do not work, then they have all the other problems of the left side, as we call it. And this also causes another serious problem of psychosomatic troubles. Now, the essence of this center is that it is creativity. When the Kundalini nourishes the center, people become extremely creative. Now, you have seen these artists who are playing here. They were very simple, ordinary artists, but after coming to Sahaj Yoga, suddenly they have bloomed so much. The most surprising thing is that people, say even from Switzerland, who do not know a word of Sanskrit, who do not know a word of Hindi language, have composed poems, they have put them to tunes, and they sing as good as these people can sing. It's impossible to believe that even the English, who are so difficult to even pronounce a sentence in Hindi language, are now fluently speaking Sanskrit and talking all these things. Because of this creativity improves you. We have so many artists in India who came to Sahaj Yoga. I don't know if you know their names or not, like Amjad Ali, Jalota, so many of them. They got their realization, and after that, now today they are very well-known artists. Also the paintings, we have some Australian people who became quite good artists after coming to Sahaj Yoga. So it gives you
and sense of aesthetics, and also it gives you the energy to express yourself. Now, if you have the technique of how to create anything, say you want to make a house, or you want to paint, or if you want to do something, moldings, or anything that you want to do, if you have the technique, the creativity, the power of creativity starts pouring in you, and you start producing things on which you cannot even have thought of, and these things happen to a person. So a person can become extremely dynamic with this. But if with that you do not keep your Sahaja Yoga practice, means if you do not keep your connection with the divine, then the energy gets exhausted. That's why self-realization is very important for every artist, that he should get his connection with this all-pervading power, which is the combination of all the powers, so that he doesn't feel exhausted with it. Not only that, but all the time the source is flowing into him. Constantly it has to flow, and that's why you have to do little practice of Sahaja Yoga after getting your realization. As I told you yesterday, that now you don't stop at this point, you have to make the connection perfect. Without the connection, it may be that you may go down. So it's best is to keep your connection on and work it out, to give full respect to yourself, to your being. You are not an ordinary thing. You are not a chicken or something like that. You are a human being. And the beauty that is within you is to be discovered, is to be nourished, and to be proud of. It is such a great thing you have within yourself, the powers, which I'll tell you one by one. Now about that. நமது கவனத்தை தொடர்ந்து நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திலேயே வைத்திருப்போம். சுவாதிஷ்டான சக்கரத்தின் செயல்பாடுகள் பற்றி அன்னை அவர்கள் மிக அழகாக தெளிவாக கூறியிருக்கின்றார். நாம் எதையும் செய்யவில்லை, நமக்கு எதுவும் தெரியாது என்கின்ற எண்ணம் நம்முள் மிக ஆழமாக கொண்டிருக்க வேண்டும். அன்னை அவர்களே அனைத்தையும் செய்கிறார். நாம் முழுமையாக சரணடைந்து நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையும், நமக்குள் தோன்றும் சிந்தனைகளையும் அன்னையிடம் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நாம் தெய்வீகத்தோடு ஒருங்கிணைந்த நிலையில் நமது அனைத்து செயல்களும் செய்யப்படும். அந்த நம்பிக்கை நம்முள் ஆழமாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். அன்னை அவர்களே அனைத்தையும் செய்பவர். நமக்கான சிந்தனைகள் அதிகமாக தோன்றும் பொழுது நாம் இதயபூர்வமாக அன்னையிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், தாயே, எனக்குள் சிந்தனைகள் அதிகமாக இருக்கின்றது, எனது கவனம் அதிகமாக அலைப்பாய்கிறது. தாயே, அவை அனைத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்களை தெய்வீகத்தோடு ஒருங்கிணைந்த நிலையில் எங்களின் செயல்களை தயவு செய்து ஆசீர்வதியுங்கள் என்றும், நாம் முழுமையாக எந்த வேலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நமக்கான இடர்பாடுகள் இருக்கும் பொழுது நாம் இந்த பிரார்த்தனையை இதயபூர்வமாக கூறினால் அந்த வேலையும் மிகவும் சரியான நிலைப்பாட்டோடு முடிவதோடு நாமும் மன அமைதியுடன் இருப்போம். இது ஒவ்வொரு நாளும் நாம் அனுதினமும் உணரும் நிலைப்பாடு. இதை நீங்களும் உணர்வதற்கு முழுமையாக மனப்பூர்வமாக நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். தாயே, எங்களின் சுவாதிஷ்டான சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும்.
நாம் இன்றைய தியானத்தில் பிஜ மந்திரத்தின் மூலமாக நமது தியானத்தை செய்யலாம். When the Kundalini rises, it makes sounds, and the sounds that are heard in the different chakras can be pronounced in the following way. These pronunciations are being used in the phonetic language of Devanagari, which means the language spoken by the Devas. At the Muladhara, where there are 4 petals, the sounds are V, Sh, S, S, out of which last Sh and S sounds are very close, but the difference is when the snake hisses, it makes this sure the 3rd sound. So V, Sh, Sh, S. At the Swadhisthana, where there are 6 petals, it makes sounds 6 sounds. A, B, M, Y, R, L. Manipur, it has 10 petals. It makes the sounds D, D, N, T, Th, D, Th, N, P, H. At Anahata, there are 12 petals. It makes the sounds K, K, G, 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 Ch, Ch, J, Ch, Ng, T, Th. At the Vishuddhi, where there are 16 petals, it makes the sounds of all the vowels. A, E, U, R, L, L,
A, I, O, Au, Aha. At the Agya Chakra, it makes Ha, Sh. At the Sahasrara, one becomes thoughtless. I know sound is made, but the pure Anahata, meaning the throbbing in the purest form, as in the heart, is of love, 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 love. When all these sounds are sounded together and pass through the spiral of the body, if the body is like a conch, the sound that comes out of the synthesis is Om. Like the 7 colors of the sun ultimately become white rays. Or you can say the golden colored rays. நமது குண்டலினி தாய் மேலெழும்பி வரும்பொழுது அவர் ஒவ்வொரு சக்கரங்களிலும் ஏற்படுத்துகின்ற அந்த ஒலியின் உச்சரிப்பை அன்னை அவர்களே நமக்கு இப்பொழுது கூறி அதை விளக்கி இருக்கிறார். அந்த ஒலி ஆனது நாம் உள்முகமாக உணரும் அளவிற்கு நம்முடைய தியான நிலையில் நாம் ஆழமாக மேம்பட வேண்டும் என்பதே நம்முடைய தூய்மையான விருப்பமாகும். ஒவ்வொரு சக்கரங்களிலும் அன்னை அவர்கள் எழுப்புகின்ற அந்த ஒலி ஓசையை நாம் உணரும் பொழுது ஏற்படுகின்ற அந்த ஆனந்தம் அளவிட முடியாததாக இருக்கும். நம்முடைய கவனத்தை நமது சகஸ்ராராவிலேயே தொடர்ந்து வைத்திருந்து ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி மந்திரத்தை கூறலாம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. நாம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது
இதே தியான நிலையில் அன்னையவர்கள் 1983 ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து ஒரு சில பகுதி மட்டுமே நம்முடைய மூளைக்குள் அன்னை வரவேண்டும் என்பது நமது பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். அதை ஒட்டிய அன்னையின் சொற்பொழிவின் பகுதியாகும் இது. நாம் எண்ணங்களற்ற நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை முழுமையாக இதயபூர்வமாக அதை கேட்டு நமது இதயத்திற்குள்ளேயே நிறுத்தி வைத்துக் கொள்வோம். People have ideas about sympathies, ideas about being kind to others and be compassionate to others. But what is a human compassion? It doesn't do anything. It just talks. Why? God's compassion works. It works. It works on people. It doesn't talk that, oh, I'm very compassionate, I'm full of compassion, nothing. It just works. It manifests itself. So one should understand, to be a complete egoless personality, one should try to obey the self within yourself. Now, how do you obey yourself within yourself? It is through vibratory awareness. Try to obey through your vibratory awareness. Any question you want to ask, anything you want to do, you must obey it through your vibratory awareness. Now, some people are not so sensitive. That's true. The reason why they are not sensitive is because they think about it. Now, you think with your brain. All right? If your brain can be enlightened, then you will think as the divine thinks and your sensitivity will improve. Because sensitivity comes from the central nervous system. Now, in the central nervous system, if there is any blockage, it is actually in the brain. Because all the centers are represented in the brain. So the best thing is to say that, Mother, come in my brain. Please reside in my brain. Please make your room in this brain. You be the controller of this brain. Let this brain be guided by your divine wisdom. And you don't think for yourself. And this word, I think, should be dropped completely from surgery. I think means goes on, let's see, funny ways. It can be anything, you see. Like once we went out and we had one of my very stupid relations staying with us, a girl. And as I was going out, we had no service that day. So I was cooking. But that day when we were going out, so I told her, I'm going in the morning. Can you make a little bit of khichdi for us? When we come back, we'll have that. That's the only cooking she did in her lifetime, which she did not do also. So when we came back, she told me that she has not cooked. So I said, why? Why didn't you cook? Because we were supposed to take our food here. She said, I thought that maybe you may not come. Maybe you're not hungry. Maybe you may not like to eat. Maybe I may not do well. So all these four alternatives not to do the cooking. But I said, why didn't you think that we may be hungry? That we will eat? Why didn't you think this way? But I thought, you see, this is an explanation for not having one in the brain, I should say, that there is no divine guidance in the brain. Then the guidance comes from your ego or from your superego. We said, I thought that this might happen. But how? Why did you think like why not the other way down? Why did you think the other way down? But the problem is this brain of yours, you see, when it comes in between, which is nothing compared to that big brain, you see. Your brain is nothing but like a little mosquito. It comes up, it comes here and there, says, oh, this. And then the problem starts. But if you really start using His power within you, God has made you as the best instrument that you could think of. And as you start using your instrument with that wisdom and surrender on humility, gradually it evolves more and more and more, and you start developing more sensitive sides or
we can say, evolving a new method in this and getting a better and better understanding of the working of Sahajya. So it is important that first of all, we must decide to stop the brain working too much and say that, Mother, you be in our brain. Thank God I am before you in person. It's not difficult. Just say that, Mother, you have to be in our brain. Now this brain is, as you know, is supported by the 5 elements. They all are in this brain. And if you can somehow or other bring me in that brain, somehow or other, by telling your brain now not to disturb you anymore, you'll be amazed that immediately the whole system will start working like a dynamo. It will be such a sensitive thing, you don't have to worry about anything, you don't have to think about it. You touch anything, it becomes cold, sort of thing. You see, become Midas touch. It's become such a great thing. But that is to achieve is difficult for them. They find it difficult to achieve that kind of a perfection where you lose completely your ego and you become egoless. Like the fire, the Mother Earth, like all other elements. They have no ego. It's only human beings who have built the ego. And the ego is such a big myth. Of course, when you don't do anything, why should you think you are doing something? And why should you be responsible for doing anything? But the thing is, we think that, no, it's not God. We have to do this thing. And I have to decide. You see, it's just we play tricks with ourselves. Morning till evening, spoiling our brain, absolutely becoming mad. Best thing is to surrender and see the things will come before you. You'll be amazed. Oh, how it has happened. How it has worked out. The other day I told just Kerry, you better go and register yourself. She said, Mother, the university has closed down its rates. I can't get it. It's very difficult. I said, all right, I have said it to go. Then she telephoned, they said, no, it's impossible, you just can't do it, but if you want, you can come and see it. And as she walked into the university, in the office, they said, all right, come on, you are registered. It is. So many times it will happen to you people. But it took about 10 minutes for me to convince her that you just try it. But I must say, still, she was not so adamant. She was thinking, if Mother is saying, I will get it. Mother is saying, it will work. But if you suppose it's all right, Mother, you are saying, I'm just going to register. Finish. Then what happens? Even if you do not get registered, doesn't matter. That's not important. Your brain improves. That's important. That your brain improves. It becomes more sensitive. It's not important that the work should be done. That's not important. What is important that in your brain you must get this idea that let me be enlightened. Good. All right? அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். இன்றைய நாளில் நாம் நமது குண்டலினி தாய் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை நாம் அன்னையின் மூலமாகவே கேட்டறிந்தோம். நமக்குள் இருக்கும் தேவையற்ற அனைத்தையும் நாம் மனப்பூர்வமாக அதை விட்டுவிட விருப்பப்பட வேண்டும் என்பது இன்றைய நாளில் தியானத்தில் நாம் அறிந்து கொண்ட மிக முக்கியமான உண்மையாகும். நமது சுவாதிஷ்டான சக்கரத்தின் செயல்பாடுகளும் அவற்றின் சிந்தனையினால் ஏற்படுகின்ற நோய்களை பற்றியும் அன்னை அவர்கள் கூறியிருக்கிறார். அதனால் நமக்குள்
தேவையற்ற சிந்தனைகளும் வேண்டாம், அதிகப்படியான சிந்தனையும் வேண்டாம். ஏனென்றால் நாம் எதுவும் செய்வதில்லை என்கின்ற அந்த எண்ணம் நம்முள் மிக ஆழமாக பதியப்பட வேண்டும். மேலும் பிஜ மந்திரத்தின் மூலமாக நமது குண்டலினி தாய் ஒவ்வொரு சக்கரங்களின் வழியாக மேலெழும்பும் பொழுது அவர் எழுப்புகின்ற அந்த ஒளியின் ஓசையை நாம் உணர்ந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும் என்பதையாகும். அதையும் அன்னை அவர்களே கூறியுள்ளார். நம்முடைய இன்றைய தியானத்தில் நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வது என்னவென்றால், அன்னை அவர்கள் நமது இதயத்தில் வந்து அமர்வதுடன் நமது மூளையிலும் கல்லீரலிலும் அன்னை அவர்களே இருக்க வேண்டும். நம்முடைய அனைத்து செயல்களிலும் அவரின் வழிகாட்டுதலை நாம் உணர வேண்டும். நம்முடைய பிரார்த்தனையில் நாம் கேட்பது நாம் மிகவும் வலிமையாக இருக்க வேண்டும். நம்முடைய தியானத்தில் மட்டும் நாம் இருந்துவிட்டு பின்பு நமது செயல்பாடுகளில் நமது மனித மூளையோடு நாம் இணைந்து செயல்படும் பொழுது அதன் பலன்களை நாம் எதிர்கொள்ளும் பொழுது அன்னையிடம் நாம் கேள்வி கேட்போம். ஆனால் நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல, நாம் சஹஜ யோகிகள். நம்மை அன்னையிடம் முழுமையாக சமர்ப்பித்து ஒவ்வொரு செயல்களிலும் நாம் செய்யும் பொழுது அன்னையின் அனுமதியுடன் செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நாளின் முழு தியானத்தில் அன்னை வாயிலாகவே நாம் அறிந்து கொண்டது. ஆதலால் நாம் அனைவரும் நம்முடைய விருப்பத்தை தூய்மைப்படுத்தவும், நமது கவனத்தை தூய்மைப்படுத்தவும், நம்மை நாம் சமநிலையில் நிறுத்தவும், அன்னை அவர்களால் மட்டுமே அதை செய்ய இயலும் என்ற உண்மையை உணர்ந்து அன்னையிடம் அவர்கள் நமது இதயத்தில், மூளையில், கல்லீரலில் இருந்து செயல்பட வேண்டும் என்று உண்மையை உணர்ந்த நிலையில் நமது பிரார்த்தனை இருக்கட்டும். தாயே, இன்றைய நாளில் தாங்கள் எங்களுக்கு கூறியுள்ள அனைத்து உண்மையின் சாராம்சத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாகவும், எங்களின் இன்றைய இந்த மனித வாழ்வில் எங்கள் செயல்களில் அந்த தெய்வீகத்தோடு இணைந்த செயல்பாட்டிற்கு எதிராக இருக்கும் அனைத்து தடைகளையும் தாங்களே நீக்க வேண்டும் என்பதையும் எங்களின் பிரார்த்தனையாக தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தியானத்தில் நாங்கள் எவ்வாறு எண்ணங்களற்ற நிலையில் இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்தமைக்கு எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.